ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். அப்புறம் தளபதியோட திருச்சி மாநாடுலாம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு திருச்சி மாநாடு அப்படிங்கிறது? பார்த்தோன்னா இது வரைக்கும் வேறு யாரும் பண்ணாத அளவுக்கு ஒரு சிறப்பான சூப்பரான மாநாட்டை நம்ம தளபதி நடத்தியிருப்பார், பார்த்துருப்பீங்க. என்ன ப்ரோ மாநாடுன்னு சொல்கிறீங்க, அது சுற்றுப்பயணம் தானே அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையாது, அது மாநாடு தான். தாவேக்கவனோட 3வது மாநாடு அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். அந்த லெவலில் பார்த்தோன்னா தளபதி திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்குறதுலேருந்து அங்கே மரக்கடைக்கு போய் சேர வரைக்கும் பார்த்தோன்னா கூட்டம் கட்டி ஏறிடுச்சு. பொதுமக்கள் பார்த்தோன்னா பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் அப்படின்னு எல்லாருமே பார்த்தோன்னா குஞ்சிட்டாங்க, எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலில் பார்த்தோன்னா ஒரு கூட்டத்தை சுற்றுப்பயணத்துக்கு யாராவது பார்த்துருப்பாங்களான்னா பார்த்துருக்க முடியாது. அப்புறம் எப்படி இது சுற்றுப்பயணம் ஆக முடியும்? இது பார்த்தோன்னா ஒரு மாநாடு தான் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி தளபதி சுற்றுப்பயணம் வர்றான்னு தான் சொன்னார். இவர் தான் பார்த்தோன்னா மக்களை பார்க்குறதுக்காக வரேன்னு சொன்னார். ஆனால் அங்கே ஆப்போசிட் என்ன நடந்துச்சு அப்படின்னா மக்கள் எல்லாருமே தளபதி பார்க்க வந்துட்டாங்க. சுற்றுப்பயணத்தை அரசியல் கட்சி தலைவர்கள் போய் தான் பார்த்துருப்போம், மக்களை மீட் பண்ணி. அங்கே பார்த்தோன்னா மக்கள் வந்து தளபதி பார்க்குறக்கு வந்துட்டாங்க. இன்னும் சில குரூப் எல்லாம் பார்த்தோன்னா கோட்ரு, கோழி பிரியாணி காசெல்லாம் கொடுத்து கூட்டு வந்து நிற்க வைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிடாம கூட பார்த்தோன்னா காலையிலே வந்து நேரத்திலே வெயிட் பண்ணிட்டு இருந்த முக்கியமான இளைஞர்கள், தொண்டர்களை பார்த்துருப்போம் நம்ம. அந்த லெவலில் தளபதி பார்க்குறக்காக கூட்டம் தான் அது. இது எல்லாத்தையும் தாண்டி தளபதிக்கு ரோட் ஷோ பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இன்றைக்கி நடந்தது என்னன்னா ரோட் ஷோலாம் கிடையாது. அது ரோட் ஷோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. அதாவது தளபதிக்கு தான் ரோட் ஷோ பர்மிஷன் கிடையாது. தளபதி ரசிகர்கள் தான் தளபதி தூக்கிட்டு ரோட் ஷோவாக போனாங்களே தவிர தளபதி போகலை. அப்படி தான் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் பார்த்தோன்னா நீங்கள் அந்த வேனை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேரவனை பார்த்தீங்க அப்படின்னா, தொண்டர்கள் தான் அந்த கேரவனை பார்த்தோன்னா தூக்கிட்டு போகிற மாதிரியே இருந்துச்சு. அந்த லெவலில் பார்த்தோன்னா மெதுவாக மக்கள் வெள்ளத்தில் போயிட்டே இருக்குது. அந்த லெவலில் பார்த்தோன்னா கூட்டம் கட்டி ஏறிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த டிரைவர் பாவம் நினைக்கிறேன், எப்படி தான் அதை மேனேஜ் பண்ணாரோ. தளபதியும் பார்த்தோன்னா கொஞ்சம் கூட சலிக்காமல் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பார்த்தோன்னா அந்த 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 10 கிலோமீட்டர் இருக்கிற அந்த மரக்கடைக்கு 5 மணி நேரம் பார்த்தோன்னா ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. அந்த லெவலில் கூட்டம். திருச்சி யாரோட கோட்டை அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த KN நேரு, அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான நபர் இருக்கார். அவங்க எல்லாம் பார்த்தோன்னா இதை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்க, என்ன மைண்டில் ஓடிட்டுருக்கும் அப்படிங்கிறத நினச்சாலே நம்மளுக்கு அப்படியே பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். திருச்சி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் அதிக சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஏரியா அப்படிங்கிறதுனால தான் தளபதி இதை செலக்ட் பண்ணார். அங்கே வந்த கூட்டத்தில் 1% வந்து மக்கள் வந்து தளபதிக்கு வாக்கு செலுத்தினாலே போதும், தளபதி ஈஸியாக சட்டமன்றத்துக்கு போயிடலாம். ஆட்சி பிடிக்கிறாரு அதெல்லாம் அடுத்த விஷயம், அப்போ பார்த்துக்கலாம். இன்னும் பல சுற்றுப்பயணங்கள் இருக்குது, சரி பல மாநாடுகள் இருக்குது, அதை பார்த்துப்போம். இப்போது அந்த திருச்சி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் பார்த்தோன்னா பாதி பேர் குஞ்சிட்டாங்க. அதில் வந்த 1% பார்த்தோன்னா மக்கள் வந்து வாக்கு செலுத்தினாலே போதும். அதுதான் தளபதிக்கு இருக்கிற ஒரு பவர். அவர் இறங்கி பேசுகிறது பார்க்குறதுக்காக அந்த லெவலில் பார்த்தோன்னா கூட்டிகிட்டு இருந்தாங்க மக்கள். காவல்துறை பர்மிஷன் கொடுத்தாங்கல்ல, அந்த பர்மிஷனில் பாதி இது கிளியர் அப்படின்னா என்ன, ஒர்க் அவுட் ஆகலை. அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்தாலும் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். பட் ஒரு ரூல்ஸ் இருக்கிறதுனால அதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க தளபதியை பேச அனுமதிச்சது காலையில் வந்து 10:30 to 11 மணி வரைக்கும். ஆனால் தளபதி போய் பேசுனதே பார்த்தோன்னா 2 மணிக்கு மேலே தான் பேசினார். அந்த லெவலில் பார்த்தோன்னா அவர் போய் சேர்றதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. திருச்சி வந்து தளபதியோட கோட்டையை மாறிடுச்சு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. தளபதியும் பார்த்தோன்னா அந்த கேரம்குள்ளே உட்காந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப எமோஷ்னலாக தான் இப்போ பார்த்துட்டு இருந்தார். அதே சமயம் சில ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அங்கங்கே ஏறும்போதும் இறங்கும்போதும் பார்த்துட்டு அவரே பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆனார். அதுக்கப்புறமா ஃபேன்ஸ் எல்லாம் கொடுத்த சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டார், அந்த கூலிங் கிளாஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு தொண்டர் பார்த்தோன்னா அந்த பேட்டெல்லாம் கொடுத்தாரு, அதில் பார்த்தோன்னா தளபதி சைன் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா வேலெல்லாம் தளபதியோட கையில் கொடுத்தாங்க, அதையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி ஃபேன்ஸ் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா தளபதி வாங்கி வச்சுக்கிட்டாரு. தளபதி அங்கேருந்து கிளம்பி வந்த இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா ஃபேன்ஸை பார்த்துட்டு அந்தளவுக்கு ஒரு சிரிப்பு மட்டும்தான், எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது, எந்த ஒரு கோபமும் கிடையாது. அவர் பாட்டுக்கு பார்த்தோன்னா கை காட்டுறாரு, சிரிக்கிறாரு, பேசுகிறாரு. இதுதான் தளபதியோட அந்த குணம். அவர் எந்த இடத்துலையுமே பார்த்தோன்னா ஃபேன்ஸ் பண்ணுற சில விஷயங்களை பார்த்து டென்ஷன் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேன்ஸ் பார்த்தோன்னா அவரை பார்க்குறதுக்கு தான் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி மரக்கடைக்கு நம்ம தளபதி போய் பேச ஆரம்பித்தார். பேசும்போதே பார்த்தோன்னா பாதிலே வந்து அந்த மைக்கில் அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதில் வந்து சில ஸ்பீச் நம்மளுக்கு கேட்கல. நம்மளுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஒரு சில பேருக்கு தான் கேட்காம இருந்திருக்கும். பட் ஃபுல்லாக அங்கே சுற்றி இருந்த எல்லா மக்களுக்கெல்லாம் கேட்டுருச்சு, ஓகே. ஒரு சில பேருக்கு கேட்காம இருந்திருக்கலாம். பட் நம்மளுக்கு நம்ம லைவில் பார்த்தோன்னா சோஷியல் மீடியாஸில் யூடியூப்லலாம் பார்த்துட்டு இருக்கிற நம்மளுக்கு பார்த்தோன்னா சவுண்ட் கிடைக்கல. ஆனால் அது என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா தெரிஞ்சிருச்சு. அங்கே போய் பார்த்தோன்னா திமுக தான் வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்னு. வாக்குறுதிகள் கொடுத்ததில் பல வாக்குறுதிகள் இவங்க நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு மக்கள் மத்தியில் முன் வச்சார். அதுக்கு ஒரு லிஸ்ட்டோடையே போனார். அதுக்கப்புறமா 1000 ரூபாய் கொடுத்துட்டு பார்த்தோன்னா சொல்லி காட்டுறீங்களே, இதுக்கு எதுக்கு கொடுக்காமே இருக்கலாமே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து ஓசி பஸ்ஸில் போகிற பெண்களை பார்த்தோன்னா கேவலமாக பேசுகிறது, இது எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா 2 அமைச்சர்கள் பார்த்தோன்னா திருச்சியிலிருந்தும் திருச்சி முன்னேறவே இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா போட்டு உடச்சிட்டு போயிட்டார்.
இது அங்கே இருக்கிற 2 அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறமா மணல் கொள்ளை பற்றி பேசியிருந்தார். குடிநீர் பிரச்சனையை தீர்க்க மாட்டுறாங்க, ஆனால் மணல் கொள்ளை அள்ளுறாங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ தண்ணியை பார்த்தோன்னா தீக்கி வைக்கிற அந்த மணலை பார்த்தோன்னா அள்ளிட்டு போகிறாங்களே தவிர அந்த தண்ணி கொண்டு வரக்குண்டான வேலைகளை பண்ண மாட்டாங்க அப்படின்றத தளபதியோட ஸ்பீச் இருந்துச்சு. அதுக்கப்புறமா காவிரி நதி பற்றி பேசியிருந்தார். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் தாண்டி தளபதி வந்தால் பார்த்தோன்னா இது இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை பார்த்தோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் இலவசமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா தர முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை நான் வாக்குறுதி கொடுத்தேன் அப்படின்னா அதை கொடுக்க முடியுமா அப்படின்னு பலமுறை யோசிச்சுட்டு தான் நான் கொடுப்பேன். அதை யோசிச்சுட்டு தான் பார்த்தோன்னா நான் இதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லியிருந்தார். மக்களோட பிரச்சனை, இப்போதைக்கு மக்களோட பிரச்சனை என்ன, அது பார்த்தோன்னா தீர்த்து வைக்கணும், அதுக்கு நான் அதை பண்ணுறேன், இது சத்தியம் அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு. அதை விட்டுட்டு இன்னொரு குரூப் இருக்கும். அந்த குரூப் பார்த்தோன்னா அவர் என்ன பேசினார், என்ன சொன்னார், அரசியல் எதுவும் பேசினாரா, அதை பற்றி பேசினாரா, இதை பற்றி பேசினாராம்பாங்க. அவருக்கு பேசலாம் தெரியாது. அவருக்கு சொல்யூஷன், அதாவது பார்த்தோன்னா செயல் திட்டம் இருக்குது, ஆனால் பார்த்தோன்னா அதை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு தவிர அது இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு பார்த்தோன்னா உருட்டிட்டு மக்களை ஏமாத்துற வேலையெல்லாம் அவருக்கு ஆகாது. நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் அப்படின்னா அது பல டைம் யோசிச்சு அதை என்னால் பண்ண முடியுமான்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார்ல, அதுலேருந்து அவர் தெரிஞ்சுக்கலாம் இது என்னால் முடியும் அப்படிங்கிறது. ஒரு சில பேர் முடியாத விஷயத்தை பார்த்தோன்னா வாக்குறுதியாக கொடுப்பாங்கள்ல, அதாவது நீட்டை ரத்து பண்ணுவேன்னாங்க, அது பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, அதையும் பண்ணுறது கிடையாது. இப்போ தளபதி இந்த இடத்துல சொல்லிட்டு போனார், அத்தனை வாக்குறுதிகள் எதுவுமே பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன், என்னால் முடிஞ்சதை நான் ஓப்பனாக ஒத்துக்குவேன் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருந்தார். இப்போ இன்னொருத்தர் பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்காருல, தமிழ் தேச அரசியல் அப்படின்ற பேரில் பார்த்தோன்னா திராவிடம் கலந்து வாழ்ந்துட்டு தமிழ் தேச அரசியல் கொடுப்பேன் அப்படின்னு லூசுத்தனமாக வாக்குறுதிகள் கொடுத்துட்ருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு குரூப்பெல்லாம் தளபதி கிடையாது. அதெல்லாம் அவருக்கு வரவும் வராது. அந்த மாதிரி உருட்டுகள் தளபதிக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். சரி, இந்த ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு பல அரசியல் கட்சி தலைவருக்கு அல்லில்லைன்னு தான் சொல்லணும். இந்த கூட்டம் இதுவரைக்கும் வேறு எந்த ஒரு தலைவருக்கும் சுற்றுப்பயணத்தில் வந்ததே கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒரு சுற்றுப்பயணம் போகிற ஒரு நபர் அந்த இடத்த போய் சேர்றதுக்கு 5 மணி நேரம் ஆகுமான்னா அது மற்ற எந்த ஒரு அரசியல் வரலாற்றிலும் யாருக்கும் நடந்திருக்காது, தளபதி தவிர. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். திருச்சியில் வரலாறு பேசும் அப்படின்னு தான் எழுதணும் தளபதிக்கு இதையே. இது எல்லாத்தையும் தாண்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிருக்காரு. அவர் பேசியிருக்காரு, கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தை வச்சுட்டு நாங்கள் பார்த்தோன்னா சவுண்டு விடுறவங்க கிடையாது, மக்களுக்கு பார்த்தோன்னா இடையூறு பண்ணுறவங்க நாங்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போது மக்களுக்கு பார்த்தோன்னா இடையூறு யார் பண்ணுறாங்க அப்படின்னா தாவேக தொண்டர்கள் அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக சொல்கிறாரு. சரி, ஓகே. இப்போ வெளிநாடுகள் மாதிரி பார்த்தோன்னா என்ன ரோட்டை பெரிய அளவில் அகலப்படுத்தியோ இல்லை அங்கங்கே நிற்கிறதுக்கு பார்த்தோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டியாக பார்த்தோன்னா பல கட்டணங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களா? வெளிநாடுகள் மாதிரி ஒன்றும் கிடையாது. அங்கங்கே சந்து சின்னது இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு என்ன சொல்கிறது, குழி விழுந்த ரோடு இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தோன்னா இன்னும் சில கோவம் இருக்கும். இதுதானே பார்த்தோன்னா தமிழ்நாட்டோட நிலைமை. அப்படி இருக்கும்போது அவங்க இங்கே போய் நிற்பாங்க, அங்கே தான் நிற்க முடியும். ஒரு சின்ன ரோட்டில் பார்த்தோன்னா அவ்வளோ பேர் தான் போக முடியும். தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தோன்னா ஃப்ரீயாக போகவே முடியாது. அந்த லெவலில் பார்த்தோன்னா கூட்ட நெரிசல் மட்டும் கிடையாது. கூட்ட நெரிசலுக்கு காரணமே பார்த்தோன்னா சின்ன சின்ன ரோடுங்க, சின்ன சின்ன சந்துங்க. அதுக்கப்புறமா ரோடு கூட உருப்படியாக போட்டுவிட்டாமல் இருப்பாங்க. இது மூலமாக தான் பார்த்தோன்னா பல பிரச்சனைகள் வருது. மக்கள் பார்த்தோன்னா எந்த ஒரு இடத்துலையாவது வசதியாக கூடி ஒரு இடத்துல ஒரு அரசியல் கட்சி மீட்டிங் நடக்குது அப்படின்னா அங்கே கூடி பார்த்தோன்னா பிரச்சனை இல்லாமல் கலைஞ்சு பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கான்னா இல்லை. அதுக்கு பார்த்தோன்னா அவுட்டரில் வெளியே தேடுவாங்க. பைபாஸ் லைனில் பார்த்தோன்னா தளபதி மாநாடு போட்டார்கள், அந்த மாதிரியான இடங்களை தான் தேடணும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஏதாவது இடங்கள் இருக்கான்னா அதுவும் கிடையாது, அது ஒன்றும் அவங்க பண்ணவும் கிடையாது. ஆனால் வெளிநாடுகளெல்லாம் பார்த்தோன்னா இந்த அரசியல் கட்சிகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்குன்னே தனியாக ஒரு பிளேஸ் வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு யார் வேணால் போகலாம், எத்தனை லட்சம் வேணாலும் போகலாம், போய் பார்த்துட்டு பார்த்தோன்னா நம்ம பாட்டுக்கு வெளியே வரலாம், எந்த ஒரு அசம்பாவமும் நடக்காது. இங்கே பார்த்தோன்னா இருக்கிறதே சின்ன ரோடு, அந்த ரோட்டில் பல தடுப்புகள், காவல்துறையினர் வேறு பாதி பேர் நின்றுட்டுருக்குறாங்க, கடைகள் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா பொதுமக்கள் போகணும், அங்கே சுற்றுப்பயணத்தையும் நடத்தணும், தளபதியும் போகணும், தொண்டர்களும் போகணும். இதில் பார்த்தோன்னா எத்தனை விஷயத்தை பண்ண முடியும்? இதுக்குண்டான ஒரு தமிழ்நாட்டவே பார்த்தோன்னா இன்னும் யாரும் மாற்றலை. இதில் பார்த்தோன்னா புதுசாக விஜய் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் பண்ணாமல் இருக்கீங்களே, அப்புறம் எப்படி தமிழ்நாடு முன்னேறும்? தமிழ்நாடு எந்த வளர்ச்சி பாதையில் போகுது அப்படின்றது தெரியல இவங்களை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி சொல்லுவாங்க. அதாவது தொண்டர்கள் பார்த்தோன்னா இவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல கட்டுக்கடங்காத கூட்டம் வரதானே செய்யும். அது எப்படி வராமல் இருக்கும்? இப்போ திமுக பார்த்தோன்னா ஒரு கூட்டத்தை குடிச்சு அப்படின்னா அந்த ரோட்டில் பார்த்தோன்னா மக்கள் எத்தனை பேர் லைனில் நின்றுருக்காங்க, அதெல்லாம் பார்த்தோன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லையா? காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர்றீங்களா? ஒரு சைடு ஃப்ரீயாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தோன்னா மக்கள் பின்னாடி நின்றுட்டே இருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தோன்னா கூட்டம் இல்லையா? அது பார்த்தோன்னா உங்களுக்கு பப்ளிக் டிஸ்டர்பானு தெரியலையா? தளபதி வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் பார்த்தோன்னா அப்படியே லைனாக கொடிக்கமாக நட்டி வச்சுக்கிறது, அதெல்லாம் பார்த்தோன்னா பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. அவர் அந்த கட் அவுட் பேனர் வேறு ஒட்டி வச்சுருப்பாங்க, கட்டி வச்சுருப்பாங்க, இதெல்லாம் பார்த்தோன்னா டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. தளபதி மட்டும் வந்தால் கட் அவுட் வைக்கக்கூடாது, கொடி நட்டக்கூடாதும்பாங்க, தளபதியே போகக்கூடாதுன்ட்டாங்க கடைசியில். இந்த லெவல் இருக்குது. கொள்கை இல்லாத பார்த்தோன்னா கூட்டத்தை வச்சுருக்காரு தளபதி அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, திமுகவோட கொள்கை என்ன? பெரியாரிய கொள்கை அப்படிம்பாங்க.
ஆமாம், பெரியார் கொள்கை தான். 860 கோடிக்கு பார்த்தோன்னா சேகர் பாபு வந்து எல்லா கோயிலுக்கும் பார்த்தோன்னா குடமுழுக்கு செஞ்சு தமிழ் மண்ணில் பார்த்தோன்னா பெரியார் மண்ணில் வந்து நடத்துவார் பெரியார் கொள்கை. அப்புறம் இன்னும் சில அமைச்சர்கள் பார்த்தோன்னா ஏதோ ஒரு கட்டணம் கட்டுறதுக்கோ பில்டிங் கட்டுறதுக்கோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கோ பார்த்தோன்னா இந்த பிராமணர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பூஜை போடுவாங்க பெரியார் கொள்கை. யார் தொண்டர்களெல்லாம் கிடையாது, அமைச்சர்கள். இதே பார்த்தோன்னா இவங்களோட கொள்கை. வேற என்ன கொள்கை? அப்புறம் வந்து மது விற்பாங்க, ஆனால் மது பழக்கத்திற்கும் போதைகளுக்கும் அடிமையாகாது அப்படின்னு ஸ்டாலின் உட்காந்து பேசுவார். ஆனால் அந்த சைடில் பார்த்தோன்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களோட கொள்கை. வேற என்ன கொள்கை? கொள்கைக்கு ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னா ஆட்சியில் இருக்கிற இவங்க தான். ஆனால் இதுக்குள்ளே கொள்கை இல்லாத கூட்டத்தை விஜய் வச்சிருக்காராமா. அது கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? அதாவது திமுகவுக்கு கொள்கைன்னா என்ன அப்படின்றது நம்ம கேட்டோம் அப்படின்னா பல விஷயத்தை தடுக்குவாங்க. ஆனால் அதுபடி செயல்பட்டு இருக்கிறாங்களான்னா இல்லை, இருக்காது. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இந்த நாம் டம்மி அப்படின்னு ஒரு கட்சி சுற்றிட்டு இருக்கல, நாம் டம்மி கட்சி, அந்த கட்சி மாதிரி தான் இந்த கட்சியும். இவங்கெல்லாம் பார்த்தோன்னா கொள்கை பேசுவாங்களே தவிர அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருப்பாங்க. இதே அவங்களோட கொள்கை. இதுக்குள்ளே புதுசாக வந்த தளபதி பேசுறது. அதுவும் இல்லாமல் அவ்வளோ கூட்டம் வருது, அவ்வளோ மக்கள் வர்றாங்க, அவ்வளோ இளைஞர்கள் வர்றாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, கொள்கை இல்லாத அரசியல் தெரியாத கூட்டம் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு அரசியல் தெரியாமல் ஆக்கணுது யார்? இத்தனை வருஷமாக ஆண்டுட்டு இருந்தது யார்? இந்த 2 கட்சிகள் தானே, திமுக அதிமுக அப்படின்னு. அப்போ என்ன அரசியலுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு? அவங்க வாக்கு செலுத்தும் போது அவங்கள அரசியல் ஞானிகள் ஓட்டுரிமை கொடுத்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வாக்கு செலுத்தி வச்சுருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ விஜய் ஓட்டு போடுற அதே நபர்கள் பார்த்தோன்னா இப்போ நாங்கள் விஜய் ஓட்டு போட போகிறோம்னு சொன்னால் அவங்களுக்கு அறிவில்லாத தற்கொலைகள். இப்படி இதெல்லாம் நம்பிட்டு இருந்துமே மக்கள் பார்த்தோன்னா இவங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க, விஜய்க்கு அரசியல் தெரியாது அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அதே மக்கள் தான் எத்தனை வருஷமாக உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. இப்போ அதே மக்கள் பார்த்தோன்னா திரும்பி விஜய்க்கு வாக்கு செலுத்தும் போது மட்டும் அவங்களுக்கு அரசியல் அறிவு கிடையாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது. சரி, ஓகே, எதிர் சைடு போயிட்டுருக்கு. இப்போ நம்ம தளபதி அந்த இடத்துல இருந்து இப்போ பெரம்பலூர் போயிட்டுருக்காரு. இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கிற டைமில் பார்த்தோன்னா அவர் இன்னும் பெரம்பலூர் ரீச் ஆகலை. ரீச் ஆனார்னா அங்கே போய் ஸ்பீச் இருக்கும் கண்டிப்பாக. அங்கேயும் பார்த்தோன்னா பயங்கரமான க்ரௌடு தான். தளபதி பார்க்குறக்காக எல்லோரும் இவராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு இடத்துக்கும் போகணும் தளபதி. அதெல்லாம் முடிச்சுட்டு தளபதி பார்த்தோன்னா இன்றைக்குள்ளே அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. பட் பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இந்த கூட்டத்தை பார்த்துட்டு பல அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு திருச்சியில் ஸ்டார்ட் பண்ண சுற்றுப்பயணமே இந்த லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னா இனி மற்ற இடங்களெல்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? இதை விட அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் இந்த திமுக குரூப்பு, இந்த நாம் டம்மி கட்சி குரூப்பு, இவங்கெல்லாம் பார்த்தோன்னா கூட்டம் வந்தால் ஓட்டு ஆகுமா அப்படிம்பாங்க. சரி, அது ஓட்டு கூட ஆக வேணாம், அது ஓட்டவே இல்லைன்னு ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு விழுகாதுன்னு வச்சுப்போமே. இந்த நாம் தமிழர் குரூப்பு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி காட்ட முடியுமா? முடியாது. சரி, அதே திமுக தான் கூட்டி காட்ட முடியுமான்னா அதுவும் முடியாது. இந்த கோட்டர் கோழி பிரியாணி இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. அது இல்லாமல் அவங்களாவது கூட்டி காட்ட முடியுமானா இல்லை. விஜய் அந்த ஓட்டே வாங்க வேணாப்பா, அந்த ஒருத்தருமே ஓட்டு போட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஃபஸ்ட்டு கூட்டி காட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாகுமா அப்படின்னு பேசுங்க. இப்போது விஜய் பார்க்க வந்து அத்தனை பேரும் பார்த்தோன்னா வேலை வெட்டி இல்லாதவங்க தற்குறிங்க அப்படின்னு இந்த சீமான் பேசினார்ல, அந்த தற்குறிக்கு அந்த விஜய் ரசிகர்கள் பார்த்தோன்னா ஓட்டு போட்டாங்கல்ல, அப்போ வந்து அவங்க வேலை வெட்டி இல்லாமல் தற்குறிங்களாம் இல்லை. அப்போ மட்டும் பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து அவங்க அப்படியே என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வாலி வரங்கின தமிழ் மக்கள் அப்படின்றது விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னால் மட்டும் பார்த்தோன்னா தற்குறிங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த நாம் தமிழர் குரூப் தான் பார்த்தோன்னா திமுகவோட அதிகமாக கதறிட்டு இருக்காங்க இந்த லெவலில் விஜய்க்கு கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு. நேற்று கூட ஒரு வீடியோ அதை பற்றி போட்டிருப்பேன், யாராவது பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். சீமான் வந்து ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டார் விஜய்னால எனக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு. அதை பற்றி அவரோட மனக்குமுழல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இப்போ அதே பார்த்தோன்னா இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இன்னொரு ஸ்டேஜில் பார்த்தோன்னா என்னத்தை பேசுவாரோ என்னத்தை கதறுவாரோன்னு நினைக்கும் போது பயங்கர சிரிப்பாக இருக்குது. இவங்க வர பார்த்தோன்னா பேசுகிறதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 15 வருஷமாக கத்திட்டு இருக்கிற ஒரு குரூப்பை ஒரே ஒரு சுற்றுப்பயணம் போய் பார்த்தோன்னா திருச்சியில் மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டார்ல, அது மாதிரி எல்லா இடத்துக்கும் நீ போகிறாருல மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்றது தெரில. விஜய்க்கு பேச தெரில. அவர் பேச வேண்டியதே இல்லை, வாக்கு பார்த்தோன்னா விழுகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இவங்க பேசினாலும் வாக்கு விழ மாட்டேங்குது. ஸோ திருச்சி தளபதியோட கோட்டை அப்படின்றத காட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இனி அங்கே இருக்கிற அமைச்சர்களெல்லாம் நிலைமை என்னவோ ஏதோ பாவம். சரி, ஓகே, இனி அடுத்த போராட்டங்களில் பார்த்தோன்னா இன்னும் வச்சு செய்ய காத்திருக்காரு. அடுத்த வாரம் பார்த்தோன்னா இன்னுமே வச்சு செய்ய காத்திருக்காரு. இன்னும் பல மாவட்டங்களில் பல அமைச்சர்கள் பல நகரங்கள் பார்த்தோன்னா தளபதியோட கோட்டை கண்ட்ரோலுக்கு வரப்போகுது அப்படின்றது எந்தவித சந்தேகமும் இல்லை. பொறுத்து பார்ப்போம். ஸோ திருச்சி தளபதியோட கோட்டையை மாறினதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரேடிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.